பூசம் நட்சத்திரம் ஒரு பார்வை. பூசம் என்பது 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரமாகும். இது கடக ராசியில் அமைந்துள்ளது. பூசம் என்ற சொல்லுக்கு வளத்தை கொடுப்பது என்று பொருள். பூச நட்சத்திரத்தின் அதிபதி நீதிமான் என்று போற்றப்படும் சனீஸ்வர பகவான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பீர்கள். மிக கடுமையான பிரச்சனைகளுக்கு கூட எளிதாக தீர்வு கண்டு சமாளித்து விடுவீர்கள். தெய்வ பக்தி நிறைந்திருக்கும் நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீர்கள். பல துறைகளிலும் விஷய ஞானம் பெற்றிருப்பீர்கள். வீடு, வாகன வசதிகளை பெற்றிருப்பீர்கள். பெற்றோரிடமும் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடமும் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள். மனோதிடம் கொண்டவர்களாகவும் எப்போதும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் விரும்புபவர்களாகவும் இருப்பீர்கள். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட உயர்ந்த நிலையை அடைந்து விடுவீர்கள். எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீர்கள். அரிய பல காரியங்களை சாதித்தாலும் அடக்கமாக காணப்படுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை காணும் வரை ஓயமாட்டார்கள். நேர்மையான நியாயமான குணத்தை படைத்தவர்களாக இருப்பார்கள். இரக்க குணமும் கருணையுள்ளமும் தயாள குணத்தையும் பெற்றிருப்பார்கள். பாராட்டுகளுக்கு மயங்குவதால் இவர்களிடம் இனிமையாக பேசி எந்த காரியத்தையும் சாதித்துவிடலாம். கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். யோகா, மந்திர தந்திரங்கள், ஜோதிடம் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெண்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பார்கள். தயவு தாட்சண்யம் பார்ப்பதிலும் மனசாட்சிக்கு பயந்து நடப்பதிலும் இவர்களுக்கு நிகர் இவர்களே. எல்லா விஷயங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள். தன்னம்பிக்கையாலும் தளராத தைரியத்தாலும் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவார்கள். பூசம் நட்சத்திரத்தின் பூசம் நட்சத்திரம் பெண் ராசியான கடகத்தில் சஞ்சரிப்பதால் இவர்களுக்கு தாய்மை உணர்வு மிகுதியாக இருக்கும். உடல் மற்றும் மனம் வலிமை மிகுந்தவர்கள். நோ பலமும் கற்பனை திறனும் இயற்கையிலேயே உண்டு. முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்ற பழமொழி பூச நட்சத்திரத்திற்கு மிக பொருந்தும். முத்தாய்பான முயற்சியுடையவர்கள். காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு உழைப்பவர்கள். துணிவு, சிக்கனம் மிகுந்தவர்கள். எதிரிகளை வெல்லும் தைரியம் உண்டு. திட்டமிடுதலில் ராஜதந்திரி. இவர்கள் ஒரு செயலுக்கு திட்டமிட்டால் கனகச்சிதமாக இருக்கும். சமூக அதிகாரம் மிகுந்தவர்கள். அதிர்ஷ்ட தேவதைகளின் ஆசி பெற்றவர்கள். பூசம் நட்சத்திரத்தின் அதிதேவதை தட்சிணாமூர்த்தி பகவான். சனி பகவானை வணங்குவதையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடைபிடிக்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானை வணங்குவது வழக்கம். பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி கிரகம். எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசையே முதல் திசையாக வரும். பூசம் நட்சத்திரம் என்றால் ஒளி பொருந்திய நட்சத்திரம் என்று பொருள். இது கடக ராசி மண்டலத்தில் முழுமையாக அமைத்திருக்கும் நட்சத்திரம். விளங்குளம் ஸ்ரீயக்ஷயபுரீஸ்வரர் ஆலயம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த திருத்தலமாக விளங்குவது தஞ்சாவூர் மாவட்டம். பேராவூரணி அருகே அமைந்திருக்கும் விளங்குளம் ஸ்ரீயக்ஷயபுரீஸ்வரர் ஆலயம். யமதர்மராஜன் ஒருமுறை தன் தந்தையாகிய சனி பகவான் காலில் அடித்ததன் காரணமாக சனி பகவான் கால் ஊனமாகியது. அந்த ஊனத்தை போக்க இத்திருத்தலத்துக்கு சனி பகவான் வரவே அவர் முன் சிவபெருமான் அக்ஷயபுரீஸ்வராக காட்சி அளித்து அருள் பாலித்து ஊனத்தை போக்கியதாக புராணங்கள் உள்ளன. இதனால்தான் இத்திருத்தலம் ஸ்ரீயக்ஷயபுரீஸ்வரர் ஆலயம் என அழைக்கப்படுகிறது. அதே சமயம் இத்திருத்தலத்தில் விளாமரமும் பூச ஞானவாவி தீர்த்தமும் சுரந்ததால் இவ்வூர் விளங்குளம் என அழைக்கப்படுவதாக புராணங்கள் கூறுகின்றன. இத்திருத்தலத்தில் சனி பகவான் ஆதிபிருகத் என்ற பெயரில் அனுகிரக மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். திருமணத்தடை உள்ளோர், கால் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த தலத்தில் வீற்றிருக்கும் சனி பகவானை வணங்கி வர நன்மைகள் பல உண்டாகும்.
சூரியன் பூஷம் நட்சத்திரம் 1 பாதத்தில் இருந்தால் பார்க்க அழகான உருவ அமைப்பு இருந்தாலும் பிறவிக் குறைகளால் சில பாதிப்புகள் ஏற்படும். நீங்கள் தூண்டுதலை கொடுக்கும் பொருட்களிடமிருந்து போதை வஸ்துக்களிடமிருந்தும் விலகி இருக்க வேண்டும். மகா நட்சத்திரத்தில் உங்கள் லக்னம் இருந்தால் சாதாரணமான குடும்பத்தில் பிறப்பீர்கள். சிறிது சிறிதாக உங்கள் தந்தையின் நிலை உயரும். அதனால் ஓரளவு சுக சௌக்கியமான வாழ்வு கிடைக்கும். சூரியன் பூஷம் நட்சத்திரம் 2 பாதத்தில் இருந்தால் நீங்கள் மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும். கையில் இருக்கும் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். சிந்தனைகளை அலைய விடக்கூடாது. உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள் உங்களை மதிப்பார்கள். வெகு அழகாக பேசும் திறமை பெற்று நீங்கள் ஒரு விஞ்ஞானியாகவோ அல்லது விண்வெளி பொறியாளராகவோ விண்வெளி ஆராய்ச்சித் துறையில் இருப்பீர்கள். சூரியன் பூஷம் நட்சத்திரம் 3 பாதத்தில் இருந்தால் சிறந்த ராஜகுடும்பத்தினராகவோ அல்லது மிக பிரபலமான குடும்பத்தைச் சேர்ந்தவராகவோ இருப்பீர்கள். சாதாரணமான உயரத்தை விட அதிக உயரம் பெற்றவர்கள். ஆனால் கண்பார்வை மங்கலாக இருக்கும். இந்த பாகமே லக்னமானால் உடல் உபாதைகளும் காயங்களும் ஏற்படக்கூடும். சூரியன் பூஷம் நட்சத்திரம் 4 பாதத்தில் இருந்தால் மனைவிக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் இடைவிடாத பரிவும் கவனமும் தேவை. செல்வ வளர்ச்சிக்கோ அல்லது ஆன்மீக வளர்ச்சிக்கோ குடும்ப சிக்கல்களை காரணமாக இருக்க விடக்கூடாது. உங்களுக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வமும் மந்திர தந்திர சாஸ்திரங்களில் நல்ல ஞானமும் ஏற்படும். இதுபோன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய நாள் பலன்கள் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in பயன்படுத்தி அறியலாம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் இந்த நிகழ்வு ஜாதகருக்கு எப்போது நிகழும் என்பதையும் www.bssrf.org.in இந்த இணையதளத்தில் கோடு 51 78 105 132 பயன்படுத்தி அறியலாம். அரசிலிநாதர் திருக்கோவில் திருஅரசிலி. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய மற்றொரு தலம் அரசலீஸ்வரர் கோவில் திருஅரசிலி. பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் 31வது தலமாக விளங்குவது திருஅரசிலி. தற்போது கோவில் இருக்கும் இடம் முழுந்தியாப்பட்டு என்று அழைக்கப்படுகிறது. பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம் என்ற சிறப்பும் பிரதோஷ் வேளை பூஜைக்கு சிறப்பு பெற்ற தலமாகவும் இத்தலம் உள்ளது. இறைவன் பெயர் அரசிலிநாதர், இறைவி பெயர் பெரியநாயகி. இத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் 1 உள்ளது. பாண்டிச்சேரியில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் உழுந்தியாப்பட்டு என்ற ஊர் உள்ளது.